அந்த வெற்றியை தழுவி நிராயுதபாணியாக நிற்கின்றேன். தற்போது என்னுடைய அத்தனை படைகளை மீண்டு வர வேண்டுமானால் என்னுடைய அன்னை இருக்கின்றாள். அன்னை காளிகா தேவி. காளிகா தேவியை அழைத்தி ஒன்றும் இல்லை கம்முன்னு போய் காலில் விழுந்துடலாம். யாரியா உனக்கு வேலை வரணும் வச்சுடாடி தமிழ்நாட்டு ஏங்க காலில் வந்துக்கிறேன் நானு. எல்லாருமே விட்டு நம்ம போய் செத்து போட்டாங்க. எல்லாருமே நீ ஒண்ணுதான் சம்பள பாய்க்கு வேற ஒரு 30,000 பேலன்ஸ் இருக்குது. அது குதிரை சேர்த்து போனா கூட பரவாயில்ல. ஆபத்து உனக்கு பெரிய தூக்கமா இல்ல தெரியல. உனக்கு கூலி தர வேண்டிய 30,000 தான் வேணும்ப்பா. அதுவும் இல்லாம அந்த கஜனாசா எங்க வச்சுக்காருன்னு கேட்டு சொல்லிட்டாருன்னா முடிஞ்சு போயிடுச்சு. அதுதான் எதுக்குமே இல்லாம நான் ஒரு ஐடியா சொல்றேன் கேட்டுக்க. என்ன சமம் போய் வண்டி நல்லா உயிரிடலாம். யாரு நாம தான் சூடு சோறால பார்க்க கூடாது. தோல்வினா தோல்வி உன்னை அடிக்கூடாதுன்னு பாக்குறேன். அப்ப நீ போறன்னு வச்சுக்கா அவன் போறன்னு வச்சுக்கா உனக்கும் பக்கத்திலேயே குயின் நோண்ட வேண்டிய வேலை எனக்கு இருக்கும். பார்த்து பார்த்து போர் அடிக்குது. எனக்கு நீ குழி நோண்ட போற யாருக்கு யாரு குழி நோண்ட போறாங்கன்னு பிறகு பாருடா. உங்க இன்னொரு எரிப்பாங்களா கட்ட சொல்ல இல்ல அனுமதிப்பாங்கப்பா. அடிக்க கூடாது. அந்த ஜெவடியா தற்போது இருக்கின்றால் என்னுடைய அன்னை காளிகா தேவி. யாரு காளி தேவி அழைத்து என்னடா யாரு எப்படியாப்பட்ட ஆளு? வீராதி வீர சூராதி சூரன் பஞ்ச அப்படி பண்ணாத. ஏண்டா சூப்பரெல்லாம் இருக்கு. அந்த மாதிரி பேசி போடுறான். நான் ஜாட்டியை தான் கத்துறான். எடுக்காதான் வலிக்குதான். பஞ்சபூதம் நீர்நிலை காற்று ஆகாயம் சொல்லக்கூடிய பஞ்சபூதங்களா உனக்கு சாவே கிடையாது. கேவலம் பட்டு சிவந்த உன காப்பாற்ற போற. என்னுடைய அன்னை கரத்தில இருக்கின்றது சிவசங்கி. அந்த சிவசங்கின் மூலமாக நிச்சயமாக எனக்கு கருவளிப்பாய். கற்பதை அழைக்க வேண்டும்.
நமச்சிவாயோ சித்தவர ஆதரிய சிவகுருவே நமச்சிவாயோ ஆண் முடி பெண்முடி 61,000 ஆதிமக்க ஆதிதேவியே சலசல முத்துமாரி சஞ்சலோ தீர்த்த மாறி முத்துமாரி பூலோகம் அந்த மாறி நாதிரோடு செவ்வாய் நற்புதன் அடங்கி ஊரட வெளியிலே நீ பிறந்த மணி ஊரட வெளியிலே புதுமுகம் ஏற்றி வரமம்மா அம்மா சருணவல்ல எத்தாய சருணமம்மா சக்கரியே எத்தாய வாரிமம்மா தாயே தாயே செந்திலே எத்தாய சருணமம்மா ஓடி வந்து காப்பாற்றக்கூடியவள் இந்த மடபத்திரகாரி இருந்தாலும் எனையே கோரி உன் மனதார் குறித்திருக்கின்றவா என்ன காரணம் இருக்கின்றது. எவனோ சாம்பலில் பிறந்தவனாம் வீர வன்னியனாம் அவனால் என்னுடைய படைகள் அத்தனையுமே அழிந்து விட்டது. ஆகையால் நானும் தற்போது அவனிடத்திலே சென்று அவனிடத்திலே தோல்வியடைந்து தற்போது அவன் முன்பதாக நிராயுதமானியாக நின்றுவிட்டு வந்துவிட்டு ஆகையால் என்னுடைய படைகள் அத்தனையும் சக்தியால் உயிர் பெற வேண்டும். அதற்கு நீங்கள் தான் அருள்வாளிக்க வேண்டும். சபரைக்கு சென்று உன் படைகளை இறந்து விட்டது. ஆகையினால் உன் படைகளை காப்பாற்றிக் கொள்ளலாம் என்று இந்த வடவார்த்தை அளித்திருக்கிறார். இதுதானே உண்மை? இதோ உன் படைகள் அனைத்தும் உயிர் பெற வேண்டுமானால் என் பின்தொடர்ந்தே ஓடிவா. உன் படைகள் அனைத்தும் எப்படி உயிர் பெறுவது நீ கண்ணால் அந்த சிவசங்கில் இருக்கும் அந்த சிவசங்கில் இருக்கும் நீரை வாரி உன் இறந்த படையில் நீர் தெளித்தால் அப்பொழுதே உன் படை அனைத்தும் திரும்ப அந்த சிவசங்கை உனக்காக காமிக்கிறேன். என் பின்தொடர்ந்து ஓடிவா. இந்த சிவசங்கை
உனக்கு காமித்து விட்டு உன் படைகளுக்கும் உயிரோடு வருவதை நீ காண வேண்டாம். இப்பொழுதே பார். ஓ சக்தி! அந்த சிவசங்கின் சக்தியால் தங்களின் சக்தியாலும் என்னுடைய அழிந்த படைகள் அத்தனையுமே உயிர் பெற்று விட்டது. தற்போது நான் அவனிடத்திலே சமரிக்கு செல்லலாமா தாயே? குலத்திற்கு தெய்வமா இருக்கின்றேன். உனக்கு எந்த ஒரு ஆபத்தும் நேரிடாது. அப்படி உனக்கு ஏதாவது ஒரு ஆபத்து நேரிட்டால் இந்த தாய்க்கு ஆபத்து நினைத்துக்கொள். அப்படி என்றால் நீ தைரியமாக சமரிக்கு செல்லலாம். அப்படியே வென்று வா, அவனை வென்று வா. புறப்படு புறப்படு. அப்படியாக வந்து விட்டாய். உன் படைகளுக்கு உயிரோடு வர வைத்து விட்டேன். உன்னுடைய படைகளை காப்பாற்றுவது இந்த தாயுடைய கடமை பார்க்கின்றேன். பாதாபி சமரி சென்றிருக்கின்றாய். நீ வென்று சீக்கிரம் வருவாய். என்னை வந்து காண வேண்டும். கோவிந்தா! முதல் முறையாக சென்று அந்த வாதாபியாகப்பட்டவன் என்னோட சமர் செய்ய முடியாமல் தோல்வி அடைந்த புறமுதுகிட்டு ஓடிவிட்டான். மறுபடியும் செல்கிறேன். அவனை அழித்து விட்டு தங்களை வந்து சந்திக்கின்றேன் தாயே. அப்படியா? ஆம் தாயே. அப்படி இருந்தாலும் இறந்த படைகள் அனைத்தும் மீண்டும் உயிர் பெற்று விட்டது தாயே. எப்படி தெரியுமா? எப்படி? அந்த வாதாபியிடத்திலே அன்னை மாகாளியாக ஒருத்தர் வசியமாக இருக்கின்றார். அந்த மாகாளியின் கரத்திலே சிவசங்கு ஒன்று உள்ளது. ஆகையால் அந்த சங்கில் இருக்கின்ற நீரை தெளித்தால் இறந்த படைகள் அனைத்தும் மீண்டும் உயிர் பெறும். ஆகையால் நீ எத்தனை முறை சமர் செய்து அழித்தாலும் அந்த சங்கு இருக்கும் வரைக்கும் அவன் மாளமாட்டான். இறந்த படைகள் அனைத்தும் உயிரோடுதான் இருக்கும். அதன் காரணமாகத்தான் முதல் முறையாக தோல்வி அடைந்த ஆயுதத்தை இழந்து ஓடிய அந்த வாதாபி தற்போது இப்பேற்பட்ட பெருத்த படைகளோடு போர் முரசு கட்டி வருகின்றார். இது காரணம் என்னவாக என்று யோசிக்கும் சமயத்திலே அந்த அன்னையின் கரத்தில் இருக்கக்கூடிய சிவசங்குதான் இதற்கெல்லாம் காரணம். அப்படி என்றால் இறந்த படைகள் மறுபடியும் உயிர் பெறாமல் இருக்க வேண்டும் என்றால் அதற்கு வழி இந்த சிவசங்கை உடைத்தால் மட்டுமே இறந்த படைகள் இறந்ததுதான். அப்படி என்றால் அதற்கான தகுந்த வழி உன்னுடைய மகன் இருக்கின்றான் நீலகண்டன். அவனை கூப்பிடு. நீலகண்டா, நீலகண்டா, அந்த ஆதிவரா சக்தியின் கருத்தில் இருக்கக்கூடிய சிவசங்கை நீ உடைக்க வேண்டும். சிவசங்கை உடைக்க வேண்டும். முன் சென்று உடைத்தால் அவளுடைய கோபத்திற்கு ஆளாகி உன்னையே மறுத்து விடுவான். ஆகையால் அவளுக்கே தெரியாமல் அவள் பின்புறமாக சென்று அந்த சிவசங்கை உடைத்துவிட்டு எதிர்படாமல் சீக்கிரமாக புறப்பட்டுவான். சரி, உங்கள் கரத்தில் கொண்டு அவள் எதிர்பட்டு செல்லக்கூடாது. எதிர்பட்டு செல்ல மாட்டேன். அவள் கண்ணில் படாதவாறு பின்புறத்திலே செல்ல ஆகட்டும். சீக்கிரம் சென்று வா. அவன் வெற்றியோடு வருவான் என்று அவளாக காத்துக் கொண்டிருக்கிறேன். ஆனால் சென்றவன் இதுவரையிலும் காணவில்லை. சரி, அவன் வெற்றி வருகைக்காக நான் வடிவேல் விழுவத்தில் காத்துக் கொண்டிருக்கிறேன். வாடாவி, வா வா, உனக்காக காத்துக் கொண்டிருக்கிறேன். வா. காணவில்லையே. சரி, எப்பொழுது ஓடி வந்தாலும் என்னுடைய மகன் வேளாவி வெற்றியோடு தான் ஓடி வருவான். அவளுக்காக நான் காத்திருப்பேன், எப்பொழுதும் காத்திருப்பேன். வா வேளாவி, உனக்காக நான் காத்துக் கொண்டிருக்கிறேன். வா வா வா. பேன் நின்று பார்க்கறது பேன் பார்க்குதுடா.
அண்ணா வாதாபி என்னை நம்பிதான் சபைக்கு சென்றான். அவன் ஓடிவிடு கேட்டான். நான் என்ன பண்ண உரைப்பேன்? என் கரந்திருக்கும் சிவசங்கை எந்த கொடுப்பாவையோ உடைத்து விட்டானே. அண்டவா என்ன இது? சங்கை எவனோ ஒரு உடைத்து விட்டான். ஆகையால் வாதாபி சமரைக்கு சென்றவன் தோல்வியோடு வர போகின்றான். கிடையாது, அவன் எப்படியாவது வெற்றியோடு தான் வர வேண்டும். என்னை காப்பாற்றிக் கொள்ள வேண்டுமானா சிவசங்கை உடைத்தது வாதாபிக்கு தெரியக்கூடாது. அப்படி என்றால் வாதாபி வருவரை